திருப்பதி அருகே வனப்பகுதியில் ஆந்திர மாநில செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடி படையினர் நடத்திய தாக்குதல் சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் என்கவுண்டர் அல்ல என்றும் கைகளை கட்டி வைத்து அவர்களை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாகவும் ஆந்திர மாநில எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பதி அருகே வனப்பகுதியில் நேற்று காலை செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி 20 பேரை அம்மாநில காவல்துறையினரும் அதிரடி படையினரும் சுட்டுக் கொன்றனர். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து வேறுபட்ட தகவல்கள் நிலவுகின்றன. இதனை என்கவுண்டர் என ஆந்திர மாநில அரசு கூறுகிறது. Honorable CM is also perturbed and he called for collectors this thing, and collector after making judicial inquiry he came to CM to explain this thing. I just talked to collector also. So how it has happened, who are the people really died in the encounter, and how many police got injured, everything will come out. ஆனால் என்கவுண்டர் என்று கூறப்படுவதை மறுத்துள்ள எதிர்க்கட்சிகள் வனப்பகுதியில் சிலரது கைகளை கட்டி வைத்து காவல்துறையினர் வேண்டுமென்றே சுட்டுக் கொன்றுவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளன. 20 మంది దళితుల పైన చేసినటువంటి హత్య ఇది ఎన్కౌంటర్ కాదు. అక్కడ ఉన్నటువంటి ప్రదేశం ఖాళీ ప్రదేశం. వాళ్ళ చేతుల్లో కత్తులు లేవు, రాళ్లు లేవు, కటార్లు లేవు. మరి ఖాళీ ప్రదేశంలో వాళ్ళని పెట్టి కాల్చి చంపారు. ప్రొద్దున 5 గంటలకు కాదు చంపింది, వాళ్ళని చంపిందల్లా రాత్రి చంపారు. మరి వాళ్ళ కొంతమంది చేతులు కట్టేసి కూడా చంపేసినట్టుగా మా దగ్గర ఆధారాలు ఉన్నాయి.